ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்லேருந்து ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஷின் பார்ப்போம். ஃபஸ்ட்டு கொஷினை பார்த்துலாம். ரூபாய் 1600 5% கூட்டு வட்டி ஓகேங்களா விதம் கொண்டு எத்தனை ஆண்டுகளில் 1852.20 மாறும்? அதாவது நம்மளுக்கு பி கொடுத்துட்டாங்க, மொத்த அமௌண்ட்டு கொடுத்துட்டாங்க, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆர் கொடுத்துட்டாங்க, 5% கூட்டு வட்டி விதத்தில் எத்தனை ஆண்டுகளில், அதாவது என் கேட்குறாங்க. எத்தனை வருஷம் 1500 எத்தனை வருஷத்தில் 1852.20 ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க. நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும். கூட்டு வட்டியோட ஃபார்முலா என்னென்னா, A = ஏன்றது அமௌண்ட்டு, P × 1 + R / 100 n ஓகேங்களா. நம்மளுக்கு ஏ கொடுத்துட்டாங்க. ஏ என்னது 1850 = P கொடுத்துட்டாங்க 1600. இதை நான் உங்களுக்கு தனியாக ஒரு பேஜ் எல்லாம் போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு ஃபார்முலா எழுதிப்போம். A = P × 1 + R / 100 n ஓகேங்களா. ஃபஸ்ட்டு ஏ எவ்வளோ 1852.20 ஓகேவா ஓகேங்களா = 1600 பிரின்சிபல் நம்மளுக்கு தெரியும். 1 + R எவ்வளோ 5% ஓகேவா /100 n ஓகேங்களா. இதை நீங்கள் எதுவும் அடிக்காதீங்க. ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்க, இந்த 1600 இந்த சைடு எடுத்துகிட்டு வந்தால் டிவைட்டில் மாறுமா, ஏன்னா இங்கே மல்டிப்ளே இருக்கா, இங்கே மேலே பாயிண்ட் புள்ளியில் இருக்குது. அப்போது நம்ம ஃபுல் நம்பராக மாற்றோம்னா × 100 பண்ணுவோம். அப்போ மேலே × 100 பண்ணால் கீழேயும் × 100 பண்ணுவோம். அப்போ 1852.20 ஓகேங்களா /1600 × 100. இப்போது 0க்கு 0 கேன்சல் ஆகிடுமா, ஈக்குவல்ட்டு மீதி என்ன இருக்கும், இந்த 100 இங்கே போச்சுன்னா 105 /100 n ஓகேங்களா. இப்போ 0 0 கேன்சல் ஆகிடும். இங்கே வேறு என்ன வைக்கலாம், ரெண்டாவது வாய்ப்பாட்டில் வகுக்கலாமா. இங்கே என்ன வரும், 8 வரும், 800 ஓகேங்களா. ஆல்ரெடி இங்கே ஒரு 0 இருக்குது, 8000. இங்கே 9 2 18, 2 2 4, மீதி 1, 6 2 12, 1 2 2. அப்போது என்ன இருக்கும், இதையும் அடிக்கலாம். 2 2 2 10, 1 5 5, 2 5 10, 20 வரும் ஓகேங்களா. அப்போது 9261 / 8000 = 21/20 ஓகேங்களா பவர் n. இப்போது நீங்கள் இதுவும் ஈக்குவல் தானே. அப்போது 21ம் 20 எத்தனை தடவை மல்டிப்ளை பண்ணால், அதாவது க்யூப் பண்ணால், ஸ்கொயர் பண்ணாலோ க்யூப் பண்ணாலோ எத்தனை தடவை வரும்னு பாருங்கள். இப்போ 20 போட்டிங்கன்னா 20 × 20 எவ்வளோ 400 கரெக்டாக. 20 × 2 4 400 × 20 போட்டால் 4 2 8 8000 வந்துச்சு. அப்போ 3 தடவை பண்ணால் நம்மளுக்கு எத்தனை கிடைக்குது, 8000. இந்த 8000 கிடச்சிருச்சு. அப்போது 21யும் பண்ணால் 21 × 21 = 441. அப்போது 441 × 21 பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடச்சிரும், 9261 கிடச்சிரும். அப்போ 3 தடவை பண்ணால் என்ன வரும், அப்போது இங்கே n = என்னது 3. அவ்வளோதாங்க ஆன்சர். நீங்கள் இதை ஃபுல்லாக அடித்து பார்த்தீங்கன்னா இன்னமும், ஏன்னா நீங்கள் இந்த மாதிரி 8ன்றதே க்யூபோட வேல்யூ தான், 2 பவர் க்யூப் தான் 8. அப்போது ஓகேவா, அவ்வளோதாங்க ஆன்சர். அப்போ ஆன்சர் 3 years தாங்க ஆன்சர் ஓகேங்களா. இது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். நீங்கள் அடிக்கடி போட்டு பழகிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். சிலர்லாம் கொஸ்டினை பார்த்தாலே ஆன்சர் சொல்லிடுவாங்க, இதுக்கு 3 தான் வரும்னு சொல்லிட்டு. ஓகேவா, தேங்க்யூ. இப்போ கொஸ்டினை பார்க்கலாம் பாருங்கள். ஆப்ஷன் சி தான் கரெக்டு, ஏன்னா 3 ஆண்டுகளில் தான் வரும். ஓகே, தேங்க்யூ.